அல்லேலூயா. இந்த 10வது ஆண்டு விழாவில் சபையில் தண்ணி நமக்கு 2 மாதம் தான் இருக்குது, இல்லை 2.5 மாதம் தான். இந்த வருஷம் மழையே இல்லை, ஆனால் இவ்வளோ தூரம் தண்ணி மழையே இல்லை. அவ்வளவு கடினமான பாதையில் கூட ஐயா சொன்னது போல கர்த்தர் நம்ம இந்த ஊழியத்தோடு கூட இருக்கிறபடியினால்தான் இது சாத்தியமாய் நடந்து கொண்டிருக்கிறது. யார் இருக்கிறாங்க யார் இல்லை, ஆனா உண்மையான உள்ளங்கள் கர்த்தர் கொடுத்து வைத்து இதுவரையிலும் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அதை இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன். ஆத்தும ஆதாயம். நீங்க எந்த சபையில இருக்கிறேன்னா நான் அதை பத்தி கவலை கிடையாது. அந்தந்த இடத்துக்குரிய ஆத்தும ஆதாய பாரத்தோடு இந்த இடத்திலிருந்து நம்மை கர்த்தர் நடத்தட்டும். அல்லேலூயா. ஐயா அழைப்பை ஏற்ற வந்த ஐயாவுக்கு மீண்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதை ஏற்பாடு பண்ணினேன். மிகுந்த ஊழியத்தின் பக்கபலமா இருக்கிற ஐயா ஐயாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல அழைப்பை ஏற்று மூத்த ஊழியர்கள் வந்திருக்காங்க ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எப்பவுமே கூட மாட்டேன்னே சொல்ல மாட்டாரு, எப்பவுமே சொன்ன டைம்ல இருக்கிற ஒரு ஐயாவுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல நல்ல அருமையா நேர்த்தியா வாசிங்க. கர்த்தர் உங்களை மென்மேலும் அநேக இடத்துல பயன்படுத்துவார். கீபோர்டிஸ்டுக்கு உங்களுக்கும் இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் சொல்லிருக்கிறேன். வந்திருக்கிறேன் பாஸ்டர் அம்மா எப்பவுமே ஐயாவுடைய துணைவியாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப அன்புள்ளவங்க. எப்போ போனாலும் எதுனா இல்லைன்னா கூட விட மாட்டாங்க. கட்டாயம் பண்ணி சாப்பிட வச்சுதான் இன்னைக்கு அவங்க ரொம்ப அவங்க உபசரிப்பு ஏன்னா நம்ம சாப்பிட்டு போகணுன்ற அளவுக்கு நல்ல வந்திருக்கிறேன். உங்களுக்கும் இயேசு நாமத்துல நன்றி நன்றி நன்றி. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான், தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்காக நாம் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம். ஒண்ணுதான், நம்ம எல்லாரும் பிரயாசப்படுறது ஒண்ணுதான். கர்த்தர் ஒருவர் இந்த உலகத்துல ரட்சகர் என்கிற இயேசு என்கிற நாமம் இருக்கிறது சொல்லிதான் எல்லா ஊழியக்காரும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கனமான ஊழியத்தை தாங்கின உங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்தவர்களை வந்தவர்கள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நின்று சமீப நாட்களில் தான் நான் இந்த பாட்டெல்லாம் கேட்கிறேன். ரொம்ப அருமையான பாடல். நான் வாழ்வது உமக்காக. அது ரொம்ப அடிக்கிறாங்க பாட்டு. ரொம்ப நல்ல பாடல், அருமையான சார். அதுக்கப்புறம் மற்ற பாடலாம் அப்படியே முக்கியமாக கொஞ்ச நாட்கள் தான் அதை கேட்க ஆரம்பித்தேன். ரொம்ப அருமையான பாடல்கள் மூலமாய் தேவன் அதை மகிழ்ப்படுத்தி வருகிறார். அநேகர் அதை கேட்டு பயன்பெறுகிறார்கள். ரொம்ப பாட்டை கேட்கும் போதே அவங்களுக்குள்ள ஒரு ஒப்புப்படுத்தல் வந்தது. ஆமே. அப்படி அவர்கள் கிருபையை தேவன் கொடுத்ததுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இதனால கூட இந்த 10ஆம் ஆண்டு நிறைவு இந்த விழாவிலே வந்து கலந்து கொண்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரு. வந்திருக்கிற அருமையான வாசஸ்மார்கள் அருமையானவர்கள் ஸ்தோத்திரம் மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்காரு. நல்ல ஒரு செய்தி நாம் ஜெபிக்கலாம். இதுக்கு பிரயாசப்பட்டிருக்கிற அருமையான பாஸ்டர்ஸ்னால போதகர் கேபிள் ஐயா, அருமையான பாஸ்டர்மா, அடுத்த குடும்பங்கள் பிள்ளைகள் இவங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு சவால், வாங்க மேலே வாங்க பாஸ்டர், பெரிய சவாலாக தான் எனக்கு பார்க்கணும். நாட்களிலே அவங்களும் ஒரு சேலஞ்சாக இருக்கிறாங்க பாருங்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா இருந்து நல்லா ஓடக்கூடிய நிலைமையில் இருந்தும் சில தொய்வுகள் இருக்கும். ஆனால் அவங்க அப்படி இல்லை. அவங்க இருக்கிற சூழ்நிலை கூட பார்த்தீங்கன்னா இன்னும் உற்சாகமாக ஊழியத்தை செய்கிறாங்க. இந்த இடத்துல சபை மழை காலத்தில் தண்ணி உள்ளே வந்துடும், அதை பற்றி கலக்கப்படுறதே இல்லை, அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. கர்த்தருடைய ஊழியத்தை அவர் ஒழுங்காக செய்கிறார். ஆமென். அதனால் நிச்சயமாக அவங்க சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி விபாகத்தில் 1 1000 மடங்கு அதிகமாக பெருக செய்வார் ஒரு நாட்டிலே. ஆமென். சபையை கர்த்தர் 1000 மடங்கு பெருக செய்வார். இன்னும் நல்ல இதனுடைய விரிவாக்கத்தை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பாரு, ஆத்துமாக்கள் கொடுப்பாரு. இதுல 2-3 சர்வீஸ் நடக்கும். இன்னைக்கு கிளை சபைகள் உருவாக்கும். ஆமென். ஊழியர்கள் எழுப்புவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நாம் செபிக்கலாம். நல்ல அருமையான சத்தியத்தை இந்த 10ஆம் ஆண்டு சபையினுடைய விழாவிலே அருமையான செய்தியை ஐயா அவர்கள் கொடுக்க நாம் கேட்டோம். பாடலோடு கூட செய்தியை கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது, உற்சாகமா இருந்தது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
ஏன்னா நம்ம we are not a ordinary fellow. நம்ம ஒரு ஆள் வந்து 1000 பேருக்கு சமானம். ஆமென். ஒரு ஆள் எத்தனை பேருக்கு சமானம்? 1000 பேர். 2 பேர் சேர்ந்தா எவ்வளோ? 2000 இல்ல 10,000. வேதம் சொல்லுது. ரெலையில சொல்லுங்க. ஆமென். 10,000 சத்துருக்களை முறியடிச்சு கொண்டாந்து பார்த்துப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இந்த பகுதியில அருமையான தேவதாசனுக்கு குடும்பத்தாருக்கு இந்த சபையை தேவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நோக்கம் உண்டு. நிச்சயமாக அந்த நோக்கத்தை தேவன் ஒரு நாட்களில் நிறைவேற்பார். நம்ம விசுவாசிப்போம். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆண்டவர் வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே, இந்த 10ஆம் ஆண்டு சபையினுடைய அந்த விழாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இதுவரைக்கும் 9 ஆண்டுகள் நடத்தினீரப்பா. அந்த 10ஆம் ஆண்டு துவங்கின கிருபை தந்ததற்காக அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீங்க சொன்னீங்களப்பா, நான் உங்க கூட இருந்து செய்யப்படுற காரியம் பயங்கரமா இருக்கு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, மந்தை பெருகுவது போல மனிதர்களை பெருக செய்ய நீங்க சொல்லிருக்கீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உன்னை இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணிருக்கீங்க. ஆண்டவரே, தாசன் மூலம் எங்களோட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இதுவரைக்கும் கர்த்தாவே உடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த பகுதியில் ஆண்டவரே என்ன நோக்கத்துக்காக இந்த சபையை கர்த்தாவே அப்பா கொடுத்திருந்த நோக்கத்திற்கு ஒரு நாட்களிலே நிறைவேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆத்மாக்களை கொடுத்த ஊழியத்தை கனப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். தாசனை வல்லமையாய் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்பா, பாசமா ஆஸ்வதிக்க, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பா. சபையிலே அநேக ஊழியர்கள் பிள்ளைகள் உடனுடைகள் எழுப்பார்களாக தகப்பனே. அப்பா, அந்த சபை வளர்ச்சி வளர்ந்து பெருகட்டும். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் கூட அருமையான செய்தி கொடுத்த தாசன் மூலமாய் எங்களோட நீங்க பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசுவாசத்திலே வளர வேண்டும் அப்பா, பெருக வேண்டும். ஆராதனை நாங்கள் பெருக வேண்டும் அப்பா, அர்ப்பணிப்பிலே பெருக வேண்டும் அப்பா, ஆத்துமாராதனை நாங்கள் பெருக வேண்டும் அப்பா. இந்த நல்ல ஒரு சத்தியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதை நான் வெறுமையா கேட்டது மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யப்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடுத்த வருஷம் 11வது ஆண்டுல இந்த சபை பெருகி இருக்கும்படியாக ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என் விசுவாசத்தோடு கண்களில் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த சபை வளர்ச்சி அடைந்து இந்த ஆண்டவரை இடம் இடதுபுறம் வலதுபுறம் ஆண்டவரே அப்பா கிழக்கு மேற்கெல்லாம் பரவிப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நடத்துங்க அந்த ஒவ்வொரு கர்த்தாவே குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்கப்பா. இந்த குடும்பங்கள் அந்த பெருகட்டும் அப்பா. இதனால கட்ட செஞ்சு கொடுத்த தாசனையும் ஆண்டவருடைய கர்த்தாவே குடும்பத்தையும் ஊழியத்தையும் பாடல் ஊழியத்தையும் சபை ஊழியத்தையும் அபரிதமா ஆசீர்வதிக்க முடியாது சொல்லிக்கிறோம். எங்கள் மத்தியில வந்திருக்கிற ஆவடி அந்த ஒருங்கிணைப்பாளர் அருமையான கர்த்தா வசீர் ஐயாவுக்காய் ஸ்தோத்திரம், உடைய துணைக்காய் குடும்பத்துக்காய் ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஞானேஸ்வர ஐயாவுக்காக ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் வந்திருக்கிற ஊழியர்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த மியூசிக் மாஸ்டர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்கனை ஜெபித்த கொடுத்த எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இருக்கிறத்துல எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பெரிய காரியம் செய்கிறார். ஆண்டவரே, அற்புதமாய் நடத்துவீராக, ஆச்சரியமாய் நடத்துவீராக. எல்லா மக்களும் இங்க என்ன நடக்கிறது சொல்லி ஆண்டவரை ஓடு வருகிற ஒரு நாட்கள் வரட்டும். ஆண்டவரே, திரள்கூட்டங்கள் ஓடி வரட்டும். ஆண்டவரே, செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் பொறுப்படுத்தும் பெரிய காரியம் செய்வாங்க. இதை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகர மகிமெல்லாம் ஒவ்வொருவரையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே இப்பொழுதுமே என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவின் அன்பும் குமாரனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவரும் ஆக்கி வந்தவரோடு வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் குடும்பத்தோடு அவங்க பிள்ளைகளோடு வந்திருக்கிற மியூசிக் வாசித்த ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளோடு எல்லா குடும்பத்தோடு அவர்களுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கிருபை தயவு ஆசீர்வாதம் மென்மேலும் பழுகி பெறுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் ஐயா எழுதுற பாடல நான் அழுது கொண்டே பாடுற வரி. ஏன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி பாம்பு கடிச்சிருச்சேன், அப்படியே காலில் சுத்திக்கிச்சு. சபையில எல்லாம் போராட்டம் தான், ஆனா அந்த ஒரு வரி நைட்டெல்லாம் பாடுவேன். உமக்காக யாவையும் சகித்து கொள்ள அந்த வார்த்தையில
இன்னும் இந்த ஊழியத்தில் என்னை ஓட வைப்பதற்கு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதற்கு நிறைய தடவை தூங்காம அந்த வரியை அழுது பாடி இருக்க. அப்பா உமக்காக தான் எல்லாத்தையும் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறப்பா. இல்ல கடைசி ஐயா எனக்காக அந்த ஒரு வரியை மட்டும் பாடினா எல்லாரும் கை தட்டலாம். அந்த எனக்காக உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நீ தந்த சோர்ந்தே போகக்கூடாது. யார் எப்படி உங்களை ட்ரீட் பண்ணாலும் கவலைப்படக்கூடாது. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீங்க கவலைப்படக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டாரு, விசுவாசத்தோடு நீங்க வாழ்வு செய். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இந்த ஊழியம் 1000 மடங்கு பெருக போகுது. உற்சாகமா கையை கட்டி எல்லா சமாதானத்தோடு சாப்பாடு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் பார்சல் தான்.